நிகழ்ச்சி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்க இந்த காணொளியூடாக என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைக்குலையை ஏன் கட்டி தொங்க விடப்படுகின்றது? இதை எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஓகே, இதற்கான காரணத்தை பற்றி பார்க்கலாம். நாங்க எல்லாருமே கடையில பொருட்கள் வாங்கும்போது எல்லா பொருட்களுமே அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனா வாழைக்குளம் மட்டும் கட்டி தொங்க விட்டிருக்கும். அது ஏன் எதற்கு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு என்றாவது சிந்தித்திருக்கிறீங்களா? இல்ல தானே. பொதுவாக வாழைக்குலையில உள்ள பழங்கள் அனைத்துமே ஒரே நேரத்துல பழுக்காது. ஆனா வீடுகள்ல வாங்கி வைக்கப்படுகின்ற வாழைப்பழ சீப்பு ஒரே நாள்ல பழுத்துரும். அவை பழுப்பதற்கான காலம் தாமதமாகுமா. பொதுவாக வாழைக்குலையில இருந்து எத்தலின் எனப்படுகின்ற கேஸ் வெளியாகுமா. அந்த கேஸ் வெளியாகும் காரணத்தால தான் வாழைக்குலையில இருக்கிற காய்கள் பழுக்க ஆரம்பிக்குமா. வாழைக்காய்களை ஒரே இடத்துல வைக்கும் பட்சத்துல எதிலின் கேஸ் உருவாகி அனைத்து காய்களையுமே பழுக்க செய்து விடுமா. எனவே வாழைக்குலையை தொங்க விடும் போது எத்திலின் கேஸ் சீராக பரவி குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள வாழைக்காய்கள் பழுக்க ஆரம்பித்து விடுமா. இதனாலதான் கடைகள் மற்றும் வீட்டு விசேஷங்களின் போது வாழைக்குலையை நாங்க கட்டி தொங்க விடுறாங்க மக்களே. இது போன்று பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லெக்ஸி மற்றும் உங்களுடைய BMW ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் என்பவரை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க போற காணொலி எல்லாவற்றையுமே நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு.